குறைந்தபட்சம் ஒரு 100 வருஷமாவது நம்மளையெல்லாம் பின்னோக்கி இழுத்து இருக்கிறது விஜய் தலைமையிலான தாவேக அரசு. அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச பட்ஜெட் தாக்கல்ல அதற்குண்டான சோழியை ரொம்ப சிறப்பாக அவங்க பார்த்துருக்குறாங்க. அவங்க 2 முத்தான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று இந்த அண்ணன் சீர்திட்டம், ரெண்டாவதா அந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். இது ரெண்டுமே அடிப்படையில் பிற்போக்குத்தனமானது மட்டும் இல்லை, ரொம்ப கொடூரமானதும் கூட. அதாவது இந்த 2 திட்டங்கள்லையும் எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் கிடையாது, சமூக நீதி சிந்தனையும் கிடையாது, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு உண்டான எந்த விதமான நோக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கூடவே கொடூரமானதும் கூட. பழைய பைத்தியகாரத்தனங்களை எல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ற இன்னொரு இத்து போன முயற்சி தான் இது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்மூர் பெண்களும் நிறைய பேர் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எங்க அண்ணன் தங்க மோதிரம் போட போறாரு என் பிள்ளைக்கு, எங்க அண்ணன் தாய் மாமன் சீர் கொடுக்க போறாரு அப்படின்னு பல பெண்கள் அதையெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பூரிப்பா பெருமையா இருக்குது தெரியுமா அப்படின்னு பல பெண்களும் புலங்காயுதம் அடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில இந்த தாய் மாமன் சீரு அண்ணன் சீருங்கிற இந்த மாதிரியான இத்து போன கதைகளை எல்லாம் தாண்டி நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிற நம்மளை இவங்க பின்னாடி இழுத்து விடுறதுக்கு உண்டான ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. 2K கிட்ஸுகளுக்கெல்லாம் இந்த தாய் மாமன் சீரு அண்ணன் சீருக்கு பின்னாடி இருக்கிற கொடூரங்கள்லாம் எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இந்த சீருங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி கொடூரமானது எல்லாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இது ஒரு சித்திரவதை தான். சீருங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி சித்திரவதையான வார்த்தை தான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும், மகளா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இந்த சீருங்கிறது ஒரு மாதிரி சித்திரவதையை தான் உண்டு பண்ணியிருக்குதே தவிர சமூகத்தில் பெரிய நல்லதையெல்லாம் அது என்னைக்குமே பண்ணினது கிடையாது. திரும்பவும் சொல்றேன், 2K கிட்ஸுக்கெல்லாம் இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சொல்றேன், வர்றேன், அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே இந்த பெயர் மாற்ற பஞ்சாயத்து ஒன்று பெருசா போயிட்டு இருக்குது. அதை பத்தின என்னோட பார்வை என்னங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வர்றேன். அதாவது நடப்பு பட்ஜெட்ல இந்த விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆல்மோஸ்ட் அத்தனை திட்டங்களுக்கு உண்டான பெயரை மாற்றி இருக்கிறது. இதுக்கு அதிமுக திமுக சார்பில் எல்லாம் பலமா எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. எங்க திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க பொழப்பே நடத்துறீங்க, நாங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு முன்னாடி வெற்றியை சொல்லுவீங்கன்னா நீங்க வாழ்க்கையே நடத்துறீங்க, இது பித்தலாட்டம் இல்லையா, இது அயோக்கியத்தனம் இல்லையா, எங்க அடையாளங்களை எல்லாம் அழிக்க பாக்குறீங்களே, இது அநியாயம் இல்லையான்னு அதிமுக திமுக 2 தரப்புல இருந்தும் எதிர்குரல்கள் எழுப்பப்படுதுன்னு வைங்க. அப்கோர்ஸ் அது கட்சி அரசியல், அவங்க அப்படிதான் செய்வாங்க. ஆளுங்கட்சியான தாவேகா இப்படிதான் செய்யும், எதிர்கட்சியான திமுக அதிமுக எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அது அரசியல் இதெல்லாம் நெம்ப ஜகஜம். அதுலயும் திமுகவுக்காவது இதை பத்தி பேசுறதுக்கு சின்னதா ஒரு யோகிதை இருக்குது. அந்த பக்கம் அதிமுகவுக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் பெயர் மாற்றுறத அவங்க அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு இதுதான் வேலை. கலைஞர் திட்டங்களுக்கு வேற பேரை வச்சு அது என்னமோ அந்த அம்மா தான் கொண்டு வந்த மாதிரி காட்டிக்கிறத அந்த அம்மா ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்க இப்போ இவங்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்குது. சரி, திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் அரசியல், அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். நாங்க கொண்டு வந்த திட்டங்களால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னு அவங்களுக்கு பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அதையெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சாரமா எடுத்துக்கிட்டு போய் அவங்க தான் காப்பாத்திக்கணும், செய்வாங்கன்னு நம்புவான். ரொம்ப முக்கியமா திமுக இதை கொஞ்சம் தீவிரமா கையில் எடுக்கணும். ஏன்னா திமுகவின் அடையாளங்களை அழிக்கிறத தாவேக அரசு ஒரு கொள்கையாவே வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது ஒரு கொள்கை மாதிரி ஒரு முடிவெடுத்து அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் திமுகவோட அடையாளங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் தெரிஞ்சவங்களை தவிர திமுக தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நல்லது செஞ்சிருக்குதுன்னு இதுவரைக்கும் ஒரு குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த குரூப்பை தாண்டி ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு கூட புதுசா தெரிஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி அடையாளத்தை அழிச்சு விட்டுணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாவே எடுத்து இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் திமுகவை பத்தி யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு மட்டும் தெரியணும், அவ்வளவுதான். அதை தாண்டி புதுசா ஒரு ஆளுக்கு கூட திமுக இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கா, திமுக இவ்வளவு விஷயங்களை செஞ்சதுனாலதான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமா இன்னைக்கு தேதிக்கு முன்னேறி இருக்குதா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு ஒரு ஆளுக்கு கூட புதுசா தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்குண்டான அடையாளங்கள் அத்தனையும் அழி அப்படிங்கிறத ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவோட திமுக இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்களுக்கு இதை ஒரு வாய்ப்பா கூட பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி தங்களுடைய வெற்றிகரமான திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஒரு மாதிரி
மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவான். அது அவங்க பிரச்சனை, அது திமுகவோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய்னா கண்ணாடி முன்னாடி நின்று காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் திமுகவின் எல்லா திட்டங்களுக்கு முன்னாடியும் வெற்றியை சொருகிறாரு. இவர் வெற்றியை சொருகினதுனால தான் அது வெற்றி பெற்றுச்சா? கிடையாது. காலங்காலமாக அதெல்லாம் வெற்றிகரமாக நடைமுறையில் இருக்கிற திட்டங்கள் தான். ஸோ விஜய்னா கண்ணாடி முன்னாடி நின்று காரி துப்பிக்கிட்டு தான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் வெற்றின்னு பேர் வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எந்த திமுகவை இவர் தீய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ, எந்த திமுக இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல, அநியாயத்தை தவிர அவங்க வேற எதையுமே செய்யலன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ, எந்த திமுக அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சின்னு இன்னைக்கு வரைக்கும் வாயாம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ, அந்த திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு வெற்றின்னு இவரே பேர் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்குது இல்ல. இவரே அதை அக்னாலஜ் பண்ண வேண்டிய, அதை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்குது இல்ல. அப்புறம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். விஜய்னா கண்ணாடி முன்னாடி நின்று காரி துப்பிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்க. அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், இவர் வெற்றின்னு பேர் வைக்கிறதுனால எல்லாம் அது வெற்றி பெறல. ஆல்ரெடி பல ஆண்டுகளா வெற்றிகரமா நடைமுறையில் இருக்கிற திட்டங்களுக்கு தான் இவர் வெற்றின்னு பேரை சேர்த்திருக்கிறாரு. அவ்வளவுதான். அது அவங்கள அக்னாலஜ் பண்ற மாதிரி தான் அந்த பக்கம் கண்ணாடி முன்னாடி நின்று காரி துப்பிட்டு இந்த பக்கமா வந்து இப்படி பேர் வச்சு விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா திமுகவின் திட்டங்கள் எதையும் இவங்களால தவிர்க்கவும் முடியல, ஒழிக்கவும் முடியல, எதையும் பண்ண முடியல. அதிகபட்சமா இவங்களால பண்ண முடிஞ்சது என்னன்னா, அதுக்கு முன்னாடி வெற்றியை சொருக முடிஞ்சது மட்டும்தான். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று கண்டிப்பா அவரு காரி துப்பிக்கிட்டு இருப்பாப்ல. இன்ஃபேக்ட் அறிவு இத்தனூண்டாவது இருக்கிற அத்தனை தவக்கன்ஸும் கண்ணாடி முன்னாடி நின்று காரி தான் துப்பிக்கிட்டு இருப்பானுங்க. என்ன இன்னும் திமுக தீய சக்தின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் அண்ணனே திமுகவின் திட்டங்களுக்கு வெற்றின்னு பேரை சொல்கிறாரே, என்ன இது அப்படின்னு அறிவு இத்தனூண்டு இருக்கிற அத்தனை தவக்கன்ஸும் கண்ணாடி முன்னாடி நின்று காரி துப்பிக்கிட்டு தான் இருப்பானுங்க. அறிவில்லாத கூட்டம்னு ஒன்று இருக்குது. அண்ணன் சொல்றது தான் அரசியல், அண்ணன் பேசுறது தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்கள பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்றது அதிகபட்சமா தவக்கன்ஸ்ல அறிவு இருக்கிற கூட்டம்னு ஒன்று சின்னதாவது இருக்கும்ல, அவங்க அத்தனை பேரும் கண்ணாடி முன்னாடி நின்று காரி துப்பிட்டு தான் இருப்பானுங்க. இல்லைனாலும் இப்பயாவது துப்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா உங்க புரிதல் லட்சண கூந்தல்ங்கிறத அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். ரைட். இப்போ அந்த தாய் மாமஞ்சீரு அண்ணஞ்சீருங்கிற அந்த பித்தலாட்டத்துக்கு வர்றேன். அதாவது நம்ம சமூகத்தில் இந்த தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, பிறந்த வீட்டு சீரு, இதெல்லாம் எவ்வளவு கொடூரமானதா இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுகளுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் அத்தனை சித்திரவதையானது, அத்தனை வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலாக தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு எல்லாம் ரொமான்டிசைஸ் பண்றதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. அதெல்லாம் சித்திரவதை, கொடூரமான சித்திரவதை. ரெண்டு பேருக்குமே, பெண்ணுக்கும் சித்திரவதை தான், ஆணுக்கும் சித்திரவதை தான். பெண் தன்னுடைய கணவன் வீட்டில் சந்திக்கிற பல அவமானங்களுக்கும் பல கொடூரமான ஒடுக்குமுறைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருந்தது எதுன்னா இந்த அண்ணன் சீரு, பிறந்த வீட்டு சீரு, தாய் மாமன் சீருங்கிற இந்த மாதிரி இத்து போன பீத்த சிஸ்டங்கள் தான். ஆக்சுவலாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பணக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க இது ஒரு மாதிரி பந்தாவா பண்ணிட்டு போயிடுவாங்க. பெண்கள் ஒரு மாதிரி பெருமையாக பேசிட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா எனக்கு இதை செஞ்சாரு, எங்கள் அண்ணன் இதை கொடுத்தாரு, என் தம்பி இதையெல்லாம் செஞ்சான் அப்படின்னு பணக்கார பெண்கள் அதை ஒரு மாதிரி கொண்டாடிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் பெற்றோர்களும் அதை ஒரு மாதிரி பெருமையாகவே வெளியே சொல்லுவாங்க. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், என் பொண்ணுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், அந்த மாதிரி வீடு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கப்பட்டவங்க ஒரு மாதிரி கொண்டாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கப்பட்டவங்கிற எவ்வளவு பேர்? ரொம்ப நம்பரில் ரொம்ப கம்மியானவங்க தான். 90% சாதாரண மக்கள் தான். ஆல்மோஸ்ட் 80% மக்கள் வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடுறவங்க தான். இவங்களுக்கெல்லாம் இந்த தாய் மாமன் சீரு, அண்ணன் சீருங்கிறதுலாம் ப்ராக்டிக்கலாக எவ்வளவு சித்திரவதை தெரியுமா? ஆக்சுவலாக நாம் இப்போ அதையெல்லாம் தாண்டி வெகு தூரம் வந்துட்டோம். இந்த தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, குடும்ப சீருங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம சமூகத்தில் இப்போ நீர்த்து போன வடிவில் தான் இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அது பழைய ஃபோர்ஸோடையெல்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள். அதில் 2 முக்கியமான காரணங்கள். திருமண சந்தையில் பெண்களுக்கான டிமாண்டுங்கிறது அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம். இன்னொன்று, பெண்கள் பெரிய அளவுக்கு படித்து முன்னேறி இருக்கிறாங்க, சுயமாக சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க காலிலேயே அவங்க நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் நம்ம சமூகத்தில் பெரிய அளவுக்கு வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைய சமூகத்தில், இன்றைய தமிழ் சமூகத்தில் இதெல்லாம் ஒரு மாதிரி நீர்த்து போன வடிவில் தான் இருக்குது. இதுக்கு பெரிய மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களா பார்த்து ஏதாவது செஞ்சாங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு கொடூரமானதாக இருந்தது. அதாவது பெண் வீட்டு சைடில் இருந்து எதுவும் செய்ய முடியாத போது அந்த பெண் கணவர் வீட்டில் கொடுமைப்படுத்தப்படுறதும் சித்திரவதைப்படுத்தப்படுறதும் பெரிய அளவுக்கு அவமானப்படுத்தப்படுறதும் அசிங்கப்படுத்தப்படுறதும். என்ன செஞ்சாங்க உங்கள் வீட்டில், உங்கள் அண்ணன் என்ன செஞ்சாப்புல, தம்பி என்ன செஞ்சாப்புல, அப்பா என்ன செஞ்சாப்புல, உங்கள் குடும்பத்திலேருந்து என்னத்தை நீ கொண்டு வந்த அப்படின்னு பெண்கள் பெரிய அளவுக்கு அசிங்கப்படுத்தப்படுறதுக்கு அவமானப்படுத்தப்படுறதுக்கு இந்த சீர் சிஸ்டமெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதெல்லாம் கொடூரமானது. அதே தான் இந்த பக்கம் ஆண்களுக்கும் அதே சித்திரவதை தான். நாம் ஏதாவது செஞ்சாகணும், செய்யலைன்னா பெரிய கேவலமாயிரும், நம்ம அக்கா தங்கச்சிக்கு அங்கே பெரிய அவமானம் ஆயிரும், நம்ம சக்திக்கு மீறியாவது எதையாவது செய்வோம் அப்படின்னு இந்த பக்கம் ஆணும் அதனால பெரிய அளவுக்கு சித்திரவதைகளை தொடர்ச்சியாக அனுபவிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆணுக்கு மட்டும் அது ஒன்றும் பெரிய சொகுசான விஷயமாலாம் இல்லை. காது குத்து, மொட்டை அடிக்கிறது, இன்னப்புற பெண்ணாக இருந்தால் பருவம் அடைகிறது, இந்த மாதிரி நம்ம ஊரில் ஏகப்பட்ட சம்பிரதாயங்கள் இருக்குது. அத்தனைக்கு பின்னாடியும் பிறந்த வீட்டிலிருந்து ஏதாவது செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அண்ணனா, தம்பியா, அப்பாவா, ஏதோ ஒரு ஸ்தானத்திலிருந்து பெண்ணுக்கு எதையாவது செஞ்சே ஆக வேண்டிய நிர்பந்தம்ங்கிறது நம்ம சமூகத்தில் இருந்தது. அது அனைவருக்கும் சித்திரவதையான ஒன்றா தான் இருந்தது. இப்போ நல்ல காலமாக அதெல்லாம் நீர்த்து போயிருக்குது. அதையெல்லாம் நாம் வரவேற்கணும். தப்பி தவறி கூட பழைய பைத்தியகாரத்தனங்களையெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க தாய் மாமன் அண்ணன் சீர் கொடுக்குறாப்புல, கல்யாணத்துக்கு உதவி பண்ணுறாப்புலன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை சொல்றது, இவங்க என்னத்தை சொல்ல வர்றாங்க? ஒரு பெண் திருமணம் ஆகி போகும்போது கட்டாயம் தங்கத்தோட தான் போகணுமா? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா அந்த சம்மந்தப்பட்ட பெண் வீட்டிலிருந்து வந்து எதையாவது செஞ்சே ஆகணுமா? இதெல்லாம் கம்பல்சரின்னு சொல்ல வர்றாங்களா என்ன? இதன் மூலமா இவங்க கன்வே பண்ற, இந்த சொசைட்டிக்கு கன்வே பண்ற மெசேஜுங்கிறது என்ன? அதனால தான் சொல்றேன், இந்த திட்டத்தில் எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது, சமூக நீதி சிந்தனையும் கிடையாது, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு உண்டான எந்த நோக்கமோ எந்த ஐடியாவோ எதுவும் கிடையாது. சும்மா அதெல்லாம் ஒரு ஃபேண்டசி கதை. நான் உங்களுக்கெல்லாம் அண்ணனா இருக்கிறேன், அண்ணனா இருந்து சீர் செய்கிறேன், அண்ணனா இருந்து மோதிரம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேண்டசி கதை தான். அவ்வளவுதான். சரி, அப்படின்னா இந்த திட்டத்தை நீ எதுக்குறியா, இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றியான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இவங்க கொடுத்த மற்ற வாக்குறுதிகள் மாதிரி ஒன்றுமே பேசாமல் கடந்து போகாமல் அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சுருக்கிறாங்களேன்னு நான் வரவேற்க தான் செய்கிறேன். இதை கொடுக்கணும். ஏன்னா இந்த நகைங்கிறது, மோதிரம்ங்கிறதெல்லாம் நம்ம சொசைட்டியில் யாருக்கு போக போகுது? இவங்க லேயர் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற பெண்களுக்கு தான் இது கிடைக்க போகுது. ஆல்மோஸ்ட் இது பணம் நேரடியாக கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா தங்கம் தானே, தங்கத்தை இமீடியட்டாக காசு பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணோம். அதில் எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நாம் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாள் தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த திட்டத்தை வரவேற்கிறேன். மற்ற இது மாதிரி கடந்து போகாமல் அட்லீஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் இதை செஞ்சுருக்கிறாங்களேன்னு நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த அடிப்படையிலையும் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு நல்லது செய்துன்னா அதை வரவேற்கிற முதல் நான் தான். அதுக்காக தான் நம்ம அரசியலே பேசுறது. அது எதன் பேரால் செய்யப்பட்டாலும் சரி, என்ன பேர் வச்சு என்ன நோக்கத்துக்காக எதுக்காக செய்யப்பட்டாலும் சரி, கீழே இருக்கிறவங்களுக்கு பணம் போய் சேருதில்ல. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பணம் போய் சேரும்ல. அதை நான் 100% வரவேற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இதை அடுத்தடுத்த வருடங்களில் இவங்க இதை இன்னும் விரிவுபடுத்தி பயனாளிகளின் எண்ணிக்கையை கூட்டினாலோ, இல்லை இந்த 1 கிராம்ங்கிறத 2 கிராம் ஆக்கி இன்னும் பலனை கூடுதலாக கொடுத்தாலோ அப்பயும் நான் வரவேற்க தான் செய்வேன். 100% இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். நான் சொல்ல வர்றது அது இல்லை, இவங்களுடைய லட்சணம் என்னங்கிறது தான். தமிழ்நாட்டை பற்றின இவங்களோட புரிதல் என்ன, அரசியல் அப்படியே அறுத்து தள்ளிடுவோம், புடுங்கி நட்டுருவோம்னெல்லாம் பேசிக்கிட்டு திரிகிறாங்களே, இவங்ககிட்ட இருக்கிற விஷன் என்ன, தொலைநோக்கு பார்வை என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான சின்ன யோகிதை தான் இது. ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அதில் எந்த விஷனும் இல்லை, எந்த ஒரு உயர்ந்த நோக்கமும் கிடையாது. சும்மா ஒரு ஃபேண்டசி கதை மாதிரியே ஒரு சினிமா மாதிரி உருட்டுறதுக்கு தான் இது ஆகுமே தவிர வேற எதுக்கும் ஆகாது. இவங்களுடைய யோகி இது என்ன, அறிவு திறன் என்ன, சிந்திக்கிற திறன் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பிற்போக்குத்தனங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது பெண்களுக்கு திருமணத்தின் போது அரசாங்கம் உதவி பண்றதெல்லாம் இப்ப நடக்கிற ஒண்ணு கிடையாது. என்னமோ விஜயநாதன் தான் இதை புதுசா கண்டுபிடிச்சிட்டாருங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில பெண்களுக்கு திருமண உதவி அரசாங்கம் பண்றதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடைமுறைக்கு வந்த ஒண்ணுதான். அதையும் திமுக தான் பண்ணிச்சு. கலைஞர் கருணாநிதி
கருணாநிதி தான் ஆரம்பிச்சு வச்சார். அதை 1989 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெண்கள் திருமண உதவி திட்டம் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்து பெண்கள் 8வது வரைக்கும் படிச்சிருந்தா அவங்களுக்கு கல்யாணத்தின் போது 5000 ரூபாய் பணம் கொடுப்போம், அரசாங்கம் உதவி பண்ணோம் அப்படிங்கிற திட்டத்தை 1989 கலைஞர் கருணாநிதி தான் முதல்ல கொண்டு வந்தாரு. அப்போ அதுக்கான காரணத்தையும் அவர் சொன்னாரு. அதாவது 8வது வரைக்கும் படிச்சிருந்தா 5000 ரூபாய் கொடுப்போங்கிறது ஊர்ல இருக்கிற பெண் பிள்ளைகளை பூரா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றதுக்காக இல்லை, அது இல்லை அதோட நோக்கம். அப்படியாவது நம்ம பெண் பிள்ளைகள்லாம் 8வது வரைக்கும் படிச்சிட மாட்டாங்களா, நம்ம பெற்றோர்கள்லாம் அவங்கள 8வது வரைக்கும் படிக்க வச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தினால தான் பெண்களுக்கு குறைஞ்சபட்ச கல்வி அறிவாது கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தோட நோக்கம்தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத கருணாநிதி அப்போ தெளிவாகவே சொன்னார். அதெல்லாம் செமத்தியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகள் பெரிய அளவுக்கு எம்பவர் ஆகியிருக்கிறதுக்கு கலைஞர் அன்னைக்கு போட்ட விதையும் ஒரு முக்கியமான காரணம். அந்த திட்டத்தை தான் ஸ்டாலின் அரசு புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைச்சது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து காலேஜுக்கு போகிற அத்தனை பெண்களுக்கும் அவங்க எத்தனை வருஷ கோர்ஸ் படித்தாலும் சரி, 3 வருஷம் 5 வருஷம் எத்தனை வருஷ கோர்ஸ் படித்தாலும் அத்தனை வருடங்களும் மாதம் 1000 ரூபாய் அரசு உதவித்தொகையை தரும் அப்படின்னு ஸ்டாலின் அரசு அதைத்தான் மாற்றி அமைச்சது. அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் திங்கிங்கிறது, உமன் எம்பவர்மெண்ட் திங்கிங்கிறது. இதெல்லாம் என்னது சொல்றது, இதெல்லாம் ஒரு சினிமா மாதிரி கதை தான், அவ்வளவுதான். பார்க்கலாம் இன்னும் இந்த தாவேகா கும்பல் எத்தனை பழைய இத்து போன பைத்தியகாரத்தனங்களை எல்லாம் புரட்சின்னு நம்புது, நம்மளையும் நம்ப சொல்லுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதையெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்காக தான் நாம் இருக்கிறோம், பண்ணுவோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.